நேற்று பார்வதியும் கம்ருதீன் வெளியே போனதுலேருந்து சோசியல் மீடியா அப்படியே பறக்குது. அனலாக நியூஸ் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் சபரிலாம் எந்திரிச்சு விசில் அடிச்சிருப்பாங்க. ரெட் கார்டு காமிச்ச உடனே விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே சபரிலாம் நினச்சிருந்தா இந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவங்க சாண்ட்ரா விழுந்தோன்னா சபரி வந்துட்டு எதுக்கு இறங்கி ஓடியாந்தாங்க? அப்போ நம்மளுக்கு டாஸ்க் முக்கியம் இல்லை, மனுஷன் தான் முக்கியம். அதே மாதிரி பார்வதி நினச்சாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நினச்சாங்களா? இவங்களும் வாய் விட்டாங்க, இவங்களும் வாய் விட்டாங்க. வாய் விட்டுட்டு கமருதீன் என்ன பேசினார்? வாடி போடி அப்படி இப்படி இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க வேண்டிய விஷயமா? நல்ல வளர்ப்பு தானே. உங்கள் அக்கா நல்ல குணமாக தான் இருந்தாங்க, உள்ளே வந்தாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. வார்த்தையை விடாத, நீ ரொம்ப பேசுகிற, சரி சரின்னு சொல்கிறார். கோவம் தான் நம்மளை ஆம்பளை எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கலாங்க. பொம்பளை அப்படி பேசுனது தப்பு. அதை விட முக்கியமாக அப்படியே பார்த்தாலும் பார்வதியும் இது சாண்ட்ராவும் கமருதீன் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மேடம் வந்து லவ்வரை பேசணுன்னு உடனே ஒரு காருக்குள்ளே இருந்து மிதித்து வெளியே தள்ளி விடுற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் அப்படி வந்திருக்கு. இதே மாதிரி இவங்கள தள்ளி விட்டால் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? வந்து சொல்லுங்கள். சபரியை எவ்வளோ அடிக்க ஓடினாங்க. அந்தளவுக்கு தானே மற்ற பேர் இருக்கும். நான் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏமா உள்ளே இருக்கிறவங்களா யோக்கியம்மா? கண்டிப்பாக இல்லைண்ணா. இந்த மாதிரி வல்கராக யாரும் உட்காந்துருக்கலையில, இந்த மாதிரி வல்கராக யாரும் நடந்துக்கிறலையில அவங்க யோக்கியமாக இல்லை நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. அவங்க யோக்கியமாக இருந்தாலும் இருக்காட்டாலும் அவங்க ஒரு தவறு செஞ்சால் அவங்களுக்கு தானே பாதிப்பு, நம்மளுக்கெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பப்ளிக் பிளேஸில் இதை இப்போ வீட்டில் உள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிற வரைக்கும் தான் பொண்டாட்டியே யாருக்கும் தெரியாது. இதே ரோட்டில் போட்டு அடிங்க 10 பேர் வந்து கேட்பான். நீ வீட்டுக்குள்ளே அடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியே வந்து அடித்தா 10 பேர் கேட்பான். அது மாதிரி தாங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் எவ்வளவோ உன்னுடைய ஃப்ரீடம் நீ எப்படியே இருந்துட்டு போ. சோசியல் மீடியாவில் வந்து நீ பண்ணக்கூடாது, பண்ணது தப்பு. இதே சாண்ட்ரா ஹஸ்பண்ட் இருந்தால் கமருதீனுக்கும் பார்வதி சாண்ட்ரா முனுவதுக்கும் அது பெரிய கலவர பூமியாகவே பிக் பாஸ் வீடு ஆகியிருக்கும். ஏற்கனவே பிக் பாஸ் 9 வந்துட்டு உள்ள 9 சரியில்லைங்கிறது மாதிரி எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசுனாங்க. இதை பார்த்து இன்னமும் கேவலம். இது எதுக்கு? நல்லா விளையாண்டு நல்லா போயிருந்துருக்கலாம்ல. ரெட் கார்டு வாங்கி கேவலப்பட்டு வெளியே போய் அசிங்கம் தானே. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வளர்ப்போ பார்வதியை.